ஏன்னா சக்கரை வியாதி கூட குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் பூரா இருக்கும். ஆனால் புற்றுநோய் ஆரம்ப காலத்தில் வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து பூரண குணம் அடையலாம். என் புண்ணு ஆறலை, வாயில் ஒரு புண்ணு இருந்துகிட்டே இருக்குது, டாக்டர் கிட்ட வந்து ஐயோ இது கேன்சராக கேட்கும்போது அங்கே தொட்டு பார்த்தா அது ஹார்டாக கூட இருக்காது. ஆனால் சில பேருக்கு ஜுரம் இருக்கும், வந்துட்டே இருக்கும், 2 நாள் நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் 1 மாதமாக ஜுரம் இருக்குது. ஏன்னா பாடியுடைய ஒரு வகையான ரியாக்ஷன் தான் ஜுரம். ஸோ அப்போ அது 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று டிபியாக இருக்கலாம், இல்லைன்னா புற்றுநோயாக இருக்கலாம். நம்ம பெண்களுக்கு தான் பெரும்பாலான பிரச்சனைகள் வருது இந்தியாவில். என்ன பெரிய காரணம் என்னென்னா அவங்கள கவனிச்சிக்க மாட்டாங்க. மாதவிடாய் கம்ப்ளீட்டாக நின்று போச்சு, 1 வருஷம் கழித்து திரும்பி வருது, 2 வருஷம் கழித்து திரும்பி வருதுன்னா கட்டாயம் அது புற்றுநோய்க்கான அறிகுறி. நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம். நலமா நலமே. நான் டாக்டர் சீனிவாசன் கிருஷ்ணன், புற்றுநோய் சிறப்பு மருத்துவர். உங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். புற்றுநோயை எப்படி தெரிஞ்சுக்கிறது? புற்றுநோய்க்கு தனி சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை மற்ற நோய்களுக்கும் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, நம்ம எப்படி இதை வந்து புற்றுநோய் நம்ம இதுக்கு போய் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் எப்படி கேட்குறது? எல்லாருக்குமே என்ன பயப்படுறாங்க, எனக்கு புற்றுநோய் வந்துடுமா, ஐயோ டாக்டர்கிட்ட போனால் எனக்கு புற்றுநோய்னு சொல்லிடுவாங்களா, இந்த பயத்தினாலேயே பாதி பேர் டெஸ்ட்டுக்கு கூட வரமாட்டேன்றாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு, நோய் அப்படின்றது நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மருத்துவத்துறை மிக 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 பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. புற்றுநோய் வைத்தியம் பண்ணும்போது ஒரு சக்கரை வியாதிக்கு ஒரு பிபிக்கு வைத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு வைத்தியமாக தான் மாறி இருக்கே தவிர பார்த்து பயந்து சாக வேண்டிய அளவுக்கு ஒரு வியாதியாக இல்லை. முக்கியமாக என்னென்னா, ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் புற்றுநோயை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்கள ரொம்ப சிம்பிளாக குணப்படுத்தலாம். ஏன்னா சக்கரை வியாதி கூட குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் பூரா இருக்கும். ஆனால் புற்றுநோய் ஆரம்ப காலத்தில் வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து பூரண குணம் அடையலாம். ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் ஆனால் எப்படி வைத்தியம் பண்ணிப்போமோ அந்த மாதிரி. அப்போது எப்போ யார் என்ன டெஸ்ட்டு எடுக்கணும்? மெட்ராஸில் காந்தி மண்டபத்தை தாண்டின உடனே கேன்சர் இன்ஸ்டியூட் வரும். அவங்க ஒரு பெருசாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா ரோட்டில் எல்லோரும் அந்த சிக்னலில் நிற்கும்போது 1 நிமிஷம் செலவு பண்ணால் அந்த போர்டை படிச்சிடலாம். புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு 7 அறிகுறிகள் சொல்லுவாங்க. ஒரு ஆறாத புண், வளர்கின்ற ஒரு கட்டி, தீராத ஒரு ஜுரம், 1 மாதம் அடிக்குது ஜுரம், நாள்பட்ட இருமல், மோஷனில் பிளட்டு. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் காமனாக வர சிம்டம். இதை உடனே பார்த்தோன்னே ஐயோ இந்த சிம்டம் இருந்தால் எனக்கு கேன்சர் பயப்பட வேண்டாம். ஒரு தீராத ஒரு புண் இருந்தால் அது புற்றுநோயாக மாறுன்றது தான் ரொம்ப முக்கியம், புற்றுநோயாக இருக்குன்றதை விட. ஸோ ஒரு புண்ணு ஆற மாட்டேங்குதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் அதை தீர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்ல ஒரு மெத்தட். எடுத்த உடனே அதை ஒன்று இது பண்ண வேண்டாம். ஆனால் 1 மாதம் மேலே ஆச்சு, நான் வைத்தியம் பண்ணிட்டேன், என் புண்ணு ஆறலை, வாயில் ஒரு புண்ணு இருந்துகிட்டே இருக்குது, டாக்டர்கிட்ட வந்து ஐயோ இது கேன்சராக கேட்கும்போது அங்கே தொட்டு பார்த்தா அது ஹார்டாக கூட இருக்காது, என்னென்னா பார்த்தா ஒரு பெரிய ஒரு பல் குத்திகிட்டே இருக்கும். இவர் அதை இன்னும் 2 வருஷம் விட்டார்னா அது புற்றுநோயாக வருவார், 3 வருஷம் விட்டார்னா புற்றுநோயாக வருவார். ஆனால் இந்த ஸ்டேஜில் அது புற்றுநோயாக மாறாமல் தடுக்கிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. சரி, புற்றுநோய் ஆயிடுச்சுன்னா கூட அந்த அறிகுறி வந்த உடனே வந்தால் அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டால் நல்லா ஆகிடலாம். பெருசாக ஆப்ரேஷன் கூட தேவையில்லை, சின்னதாக கட் பண்ணி எடுத்தாலே வந்துடலாம். நாட்பட்டு ஒன்று பிரச்சனை இருந்தாலே அது புற்றுநோயாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, மாறி இருக்கலான்ற ஒரு அறிகுறி இருக்குது. அதே மாதிரி ஒரு மச்சம், ஒருத்தருக்கு ஏற்கனவே ஒரு மச்சம் இருக்குது, அது அப்படியே இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. புதுசாக மச்சங்கள் வருது, மச்சம் வளர்றது, அதுலேருந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா அது புற்றுநோயாக இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஜுரம் வருது, வைத்தியம் பண்ணுறோம், நல்லா ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் சில பேருக்கு ஜுரம் இருக்கும், வந்துட்டே இருக்கும், கொஞ்ச நாள் 2 நாள் நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் 1 மாதமாக ஜுரம் இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம் நெகட்டிவ், ஒரு டோலோ 650 போட்டால் சரியாயிடுது, சரி பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இல்லைன்னு விட்டுலாமல் அது உடனே பார்க்கணும். ஏன்னா பாடியுடைய ஒரு வகையான ரியாக்ஷன் தான் ஜுரம். ஸோ அப்போ அது 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று டிபியாக இருக்கலாம், இல்லைன்னா புற்றுநோயாக இருக்கலாம். அதுக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது இவங்க போய் டெஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அறிகுறி உள்ளவங்க.
நம்ம பெண்களுக்கு தான் பெரும்பாலான பிரச்சனைகள் வருது இந்தியாவில். என்ன பெரிய காரணம் என்னென்னா, அவங்கள கவனிச்சிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் சமைப்பாங்க, செய்வாங்க, எல்லா வகையான உணவும் இருக்கும். ஆனால் ஃபைனலாக வீட்டு லேடீஸ் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த பல வகை உணவில் வெறும் ஒரு சோறும் ஒரு ரசமும் தான் மிஞ்சி இருக்கும். பாக்கி எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இப்போ மாறியிருக்கு, காலம் மாறிடுச்சு இப்போது. ஆனால் நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய அம்மாக்கள், 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாம் வந்து இன்னும் அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இருக்காங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், ஆனால் தனக்கு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு. அது பரவாயில்லை. ஆனால் எல்லாமே மிடில் கிளாஸ் தானே. ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் பட்ஜெட்டில் தான் வைத்தியம் பண்ணுறாங்க. டாக்டர்கிட்ட போகணுன்னா செலவு பண்ணணும் இல்லையா? ஒரு டெஸ்ட் எடுக்கணுன்னா செலவு பண்ணணும் இல்லையா? இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, அறிகுறிகள் வந்தால் நம்ம பெருசாக சொல்ல வேண்டாம், நம்ம பிரச்சனையை பெருசு பண்ண வேணான்னு இப்படி பண்ணி குணமாகக்கூடிய வியாதியை குணப்படுத்த முடியாத வியாதிக்கு வந்துடுறாங்க. அப்படிப்பட்டதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று இந்த மாதவிடாய் பிரச்சனை. மாதவிடாய் கம்ப்ளீட்டாக நின்று போச்சு. 1 வருஷம் கழித்து திரும்பி வருது, 2 வருஷம் கழித்து திரும்பி வருதுன்னா கட்டாயம் அது புற்றுநோய்க்கான அறிகுறி. யோசனையே கிடையாது. நமக்கு மாதம் பீரியட்ஸ் வருது, ஆனால் பிரேக் த்ரூ பண்ணி நடுவில் பீரியட்ஸ் வருது. கணவனோட செக்ஸ் வச்சுட்டா பிளட் வருது. இதெல்லாம் ஒரு புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறி. முக்கியமாக இந்த சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம், அதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி. இப்போ இதுக்கு வேக்சின் வந்துருச்சு, சர்வைக்கல் கேன்சர் வேக்சின். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தோடனே அதை போடணும். 30 வயசு 40 வயசில் போட பிரயோஜனம் இல்லை. ஒரு செக்ஸுக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சினை போடணும். அதை போட்டால் வாய் புற்றுநோயும் குறையுது. ஏன்னா இப்போ நம்மளுடைய சொசைட்டி மாறி போச்சு, வெஸ்டர்ன் சொசைட்டி மாதிரி ஆகிடுச்சு. பெண்ணுடைய உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் ஆணோட வாயில் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் அந்த வாய் புற்றுநோய் வருது. அதனால் அது அவர்கிட்டேருந்து பெண்ணுக்கு திரும்பி வாய் வழியாக வாய்க்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த வாய் புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர் ரெண்டுத்தையும் வந்து சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் பெருமளவில் கட்டுப்பாடு கொண்டு வரும். இப்போது இந்த சர்வைக்கல் கேன்சருக்கான அறிகுறி நான் சொன்ன மாதிரி பிரேக் த்ரூ ப்ளீடிங், நடுவில் பீரியட்ஸுக்கு நடுவில் வருது, ப்ளீடிங் வருது. பீரியட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நின்று போய் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ப்ளீடிங் வருது. அப்போது எண்டோமெட்ரியல் கேன்சராக இருக்கலாம், அதாவது கர்ப்பப்பையில் இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை வாயில் இருக்கலாம். பெண்களுக்கான இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட புற்றுநோயில் கண்டே பிடிக்க முடியாத பெரிய பிரச்சனை வந்து ஓவரி கேன்சர். இது பெரிய ஒரு உயிர்கொல்லி நோய். இந்த ஓவேரியன் கேன்சர் ரொம்ப முத்தி போய் தான் டாக்டர்ஸாக இருக்கவளுக்கு வரும்போதே கூட சிம்டம் இல்லாமல் வராங்க. ஏன்னா அது ரொம்ப வேகான சிம்டம்ஸ் தான் வரும். ஒரு மாதிரி ஒரு வயிறு உப்புசல், ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு இனம் புரியாத வயிற்றில் ஒரு வேதனை, ஆனால் பெரிய சிம்டம் எதுவும் கிடையாது. ஸோ இது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகிடுச்சுன்னா ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. முக்கியமாக இந்த சர்வைக்கல் கேன்சருக்கு பேப்ஸ்மியர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா எந்த காரணத்துக்காக ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட எந்த பெண் வந்தாலும் அந்த பெண்மணிக்கு இந்த பேப்ஸ்மியர் எடுத்துருவாங்க. முந்தையெல்லாம் காஸ்ட்லியாக இருந்தது, வெறும் 300 ரூபா தான். இந்த டெஸ்ட்டை எடுத்துட்டா எவ்வளோ ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கலான்னா பெரிய வைத்தியமே தேவையில்லை. சின்னதாக ஓபியாக எந்த இடத்துல இருக்குதுன்னு ஒரு வஜைனாவில் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பிட்டு பைட் எடுத்தாலே அது வியாதி க்யூர் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம். அது பேர் கேன்சர் இன்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். நன்றி.